தினேஷ், குட் மார்னிங் சார். ஆஃபீஸ் வந்துட்டீங்களா? காலையிலே வந்துட்டேன் சார். என்னாச்சு? ஓகே நீங்கள் கேபின் கொஞ்சம் வந்துட்டு போங்க. சரி இதோ சார் வரேன் சார். வாங்க. இவன் தான் தினேஷ், புதுசாக ஸ்டோர் மேனேஜராக ஜாயின் பண்ணியிருக்காரு. இவனை எதுக்கு சார் வேலைக்கு சேர்த்துருக்கீங்க? நாசமாக போச்சு. போங்க. இவன் கோயின்சாமி சாமி வீட்லேயே பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அப்படி என்னையா பண்ண அவனை? நான் வேலை வாங்கி தர ஏஜென்ட்னு நல்லாவே தெரியும். நான் ஜாப் பற்றி ஆட் ஸ்டேட்டஸ் போகிறப்ப அந்த ஸ்டேட்டஸ் இந்த பண்ணாடை பார்த்துட்டு நம்பர் கேட்டேன். சரின்ட்டு நானும் நம்பர் அனுப்பிச்சு விட்டேன். இந்த நம்பர் யார் கேட்டால் அந்த பொண்ணோட நம்பர் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சார் இவன். இது கூட பரவாயில்ல சார். நான் வேலை வாங்கி தர ஏஜென்ட்டா இல்லை பொம்பளை ப்ரோக்கரான்னு கேட்டதுக்கு அதுதான் எனக்கும் டவுட்டாக இருக்குது. நீ நம்பர் வாங்கி கூட நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் சார் இவன். அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவுல கயிறு. பாட்டை கேட்டீங்கல்ல, அந்த மொத்தம் இந்த மொத்தம் நடுவுல கயிறு. இவனை பேர் 4 பேர் இல்லை 2 பேர் இருந்தா போதும். இந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு நீங்க எப்படி சேர்க்கணும்? கோவிந்தா 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 தான். இவனை பேர் 4 வேலைக்கு வச்சிருந்தா கம்பெனி கோவிந்தா தான். டேய் உட்கார். என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறான் சார்? சரி அதை விடு, நீ சம்பளம் வாங்குறப்ப பார்த்துக்கலாம். அது இருக்கட்டும், யார் அந்த ஜெனி? பேரை கேட்டோன்னே மூஞ்சி இப்படி பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேரை கேட்குறாங்க சார். அதான் சோகமாயிட்டேன். மூஞ்சில் வந்து சோகமா? மூஞ்சை பா. உங்களுக்கு எப்படி சார் அந்த பேர் தெரியும்? உனக்கு இஎஸ்ஐபிஎஃப் ஜென்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இஎஸ்ஐ ஆஃபீஸ்க்கு சொல்லியிருந்தேன். அவங்க நாமினேஷன் ரோல் செக் பண்ணுறதுக்கு பார்த்தா ஜெனின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. அந்த நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக மொபைல் நம்பர் கால் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் இப்போ வந்து யூஸில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் அந்த யார் அந்த ஜெனின்னு கேட்கறது தான் உனக்கு கூப்பிட்டேன். ஜெனின்ற பொண்ணை நான் சின்சியராக லவ் பண்ணேன் சார். அவளை நம்பி நான் அந்த பிஎஃப்லாம் ஆட் பண்ணேன். அவளை ஆட் பண்ண நேரம் அவன் 2 மாதத்துல என்னை விட்டு போயிட்டான். சரி, இதனால ஒன்றும் பிரச்சனைலாம் வராதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். சரி போயிட்டு வேலையை பாரு. சரி சார். மா ஒரு டீ போடுமா. ஐயோ வீடு மாதிரி வந்துட்டேன், சாரி ஆண்டி. பொண்ணு கிட்ட சும்பல் வந்து கேச்சுனுக்குது. என்ன சூடு. ஃபோன்லேயே மூழ்கிடுவான் போல. என்ன வாழ்க்கடா இது. பார்க்குறான் பாரு. வரேன். என்னடா ஆஃபீஸ் முடிஞ்சு நேரம் இங்கே தான் வர போல. செருப்புக்கு கூட ஜோடி இருக்கு. டேய் நம்மளுக்கு தான். டேய் டேய் என்னடா சோகமாக இருக்க? ஏதாவது சின்ன பசங்க போட்டு அடிச்சிட்டாங்களா? டேய் இவன் வேற. என்னாச்சுடா? அந்த கிறுக்க மேனேஜர் இருக்கான்ல, ஆமாம், என் ஆள் பேரை சொல்லி விட்டான். அவன்
அந்த முட்டைக்கண்ணை என்ன நேரத்தில் சொன்னான்னு தெரில, இன்ஸ்டா ஃபுல்லாக அதே ரீல்ஸாக வந்துட்டு இருக்கு. சரி விடுறா, கொஞ்ச நாள் இன்ஸ்டாகிராமில் போகாத. அதுதான் பண்ணோம் போல. சரி வாடா, டீ சாப்பிட்டு பேசலாம். வாடா. தேங்க்ஸ்மா. சரி இப்போ என்ன பண்ணலான்னுக்குற? அந்த ஒரு ரீல் மட்டும் மண்டையில் ஓடிட்டே இருக்குடா. என் எக்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும்டா. அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? உன்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானடா என் எக்ஸு. ஆமாம். நம்பர் மட்டும் கேட்டு வாங்கி கொடுத்தா நான் பேசுவேன். அவ்வளோதானே, நான் ரெடி பண்ணி தரேன். ஓகேடா ஓகேடா. ஏய், இதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ண என்ன காரி துப்பு. லிங்கேஷ் இங்க வா, துப்பு. எதுக்கு கால் பண்ண? இல்லை, ஒரு ஹெல்ப் கேட்குதான். என்ன பண்ணுற? விளையாடிட்டு இருக்கேன். யார் வாழ்க்கையில்? செருப்பு பிஞ்சிரும். எதுக்கு நான் கால் பண்ண? அது வந்து நம்பர் கட்டிக்கிட்டோம்டா. அப்போ இருக்குது. டே மச்சான், நம்பர் கட்டிச்சு. சூப்பர்ரா. இது அனுப்புறேன். இது அனுப்புறா அனுப்புறா அனுப்புறா. இங்கே பாரு மச்சான், இதுக்கப்புறம் இதில் நிழுக்காத. இதில் என் ஃப்ரெண்டு வேற இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ம், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்ரா. சரி. டேய், நீ பண்ணுறது பண்ணுற. நாளைக்கு ஒரு 9 மணிக்கு மேலே பண்ணு. ஏன்டா என்னாச்சு? 9 மணிக்கு மேலே தான் உங்கள் புருஷன் வேலைக்கு போவான். ம், என்னது புருஷனா? ஹேய், நாளைக்கு ஒரு நாள் தான் அந்த பொண்ணு அவைலபிள். அது கட்டினாலும் உங்களுக்கு ஆனிவர்சரி இருக்காமா, பார்த்து. சரியா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதா? என்னடா இதுக்கு தானே ஷாக் ஆகினுங்கிற? டேய், எங்களுக்கு பிரேக்கப் ஆகி 2 மாசம் தான்டா ஆகுது. ஆன்ட்டியா? டேய் சாவியை கூடுறா. என்னடா இது? இரு. ஆன்ட்டியை போய் லவ் பண்ணிட்டியாடா? இவன் ஏன்டா இப்படி இருக்கான்? அது ஒன்றும் இல்லைடா, அவன் எக்ஸ் நம்பர் கேட்டால் வாங்கி கொடுத்தேன். அதான். அதுக்கு நான் ஃபோன் போட்டு பேச வேண்டியதானே? அதில் தான் ஒரு பிரச்சனையே. அதில் என்ன பிரச்சனை? அவங்க வீட்டில் யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. யார், அவங்க அப்பாவா அவங்க அம்மாவா? அவன் புருஷன். பச்சா, போயிட்டு வரேன். டேய், ஏதாவது ஐடியா கொடுத்துட்டு போடா. என்னடா சொல்லணும்? டேய் தினேஷ், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நீ மட்டும் அந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்டால் எல்லாம் சரியா போயிடுமா? லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறா. லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறா. இனிமே பொழைக்கிற வேலையை பார்க்கணும்.